சாப்பிடுங்க. தம்பிக்கு புசு புசுன்னு பூரி போட்டாச்சு. சுட சுட பூரி தான் புசு புசுன்னு வருதுன்னு பார்த்தா குருமா எப்படி இருக்கு? இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில்? கோயம்புத்தூரில் இருக்கோம். எனக்கு ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சொல்கிறவங்க யாருக்குன்னா நம்மளோட மனோமணி அக்கா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக உருளைக்கிழங்கு மசாலா சொல்லும்போது நான் என்ன பண்ணால் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு தாளித்து பண்ணிடுவோம். ஆனால் இங்கே அப்படி பண்ணுறதில்ல. சும்மா 2 தேங்காய், 2 பட்டை சோம்பு, 2 பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சி ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டு இன்னும் கூடத்தான் இருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்னஸாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்குங்க. பூரி வந்து இப்படி அந்த எண்ணெய் படாமல் புசு புசுன்னு வருது. கண்ணு மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் வச்சிடாத, உடனே தேய்ச்சி உடனே எண்ணெயில் போட்டுரு அப்படிம்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெயே குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு பூரி வந்ததுங்க. வாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. சரிங்களா, பார்க்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? ரொம்ப ரொம்ப சௌக்கியம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு தம்பிக்கு புசு புசு பூரியுமே உருளைக்கிழங்கு மசாலுமே சரி பண்ணலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. அதே டைமில் ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். எப்போ போல் உங்கள்கிட்ட கேட்குறது தான் ஃபீட்பேக், சஜஷன், ரெசிபி இல்லை வேறு எதுனா விஷயம் தான் சொல்லுங்கள். உங்கள் சேனலில் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தா ரொம்ப வேல்யூவாக இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விஷயம் சரிங்களா? பூரி உருளைக்கிழங்கு மசால் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கிலோ, உப்பு, மாவு பசையருக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், எண்ணெய் தேவையான அளவு, தண்ணி பசையருக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு 3/4 கிலோ, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, பெரிய வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 நம்பர், கிராம்பு 2 பீஸு, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், சக்தி மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை 1 இனுக்கு. இப்போ தேவையான சொல்லியாச்சு. உருளைக்கிழங்கு 2 அரிஞ்சுங்க. அதோட குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 4 விசில், கிழங்குக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்து தொளிச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்குறேங்க. சும்மா 2-3 உடச்சி வச்சுருக்கிறேன். முதல் வடக்கல் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடலாங்க. சரி, ஓகே, இந்தாங்க. இப்போ பாருங்கள், வடக்கல் சூடாயிருச்சு. நம்ம கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுருக்கீங்களா? ஆமாங்க, இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. போடலாம். ஓகே. ஸோ இது வெங்காயத்தை வதங்குற பக்கம் இருக்கா? இப்படி லைட்டாக வதக்குங்களா, ஃபுல்லாக வதக்குங்களா, எப்படி? இல்லை, இது ஒரு பாதி பக்குவோம். பாதி. இஞ்சி பூண்டு போடுங்களா? இந்தாங்க. நம்ம உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. சரி, ஓகே. இது எப்படி குருமா கான்செப்ட் வரும் நினைக்கிறேன். ஆமாங்க, குருமானா கொஞ்சம் தண்ணியாட்டாலாம் இருக்காதுங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 3 பச்சை மிளகா போடுறேங்க. கருவேப்பிலை தப்படுமா? ஆமாம், கருவேப்பிலை. இதுக்கடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். சரி. இப்போ பாருங்க, கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு 2 உப்பு போட்டுக்கலாங்க, தக்காளி வதங்கறதுக்கு. சரி. வதக்கியாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேகையில் கொஞ்சம் போட்டோம், அதை உதுத்துட்டோம்னா அங்கங்கே வெள்ளையாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் போட்டோம்னா நல்லா கலந்துருக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு வணக்கிட்டுங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குதுங்கல்ல, உருளைக்கிழங்கும் கொஞ்சம் பட்டாணியும் எடுத்து வச்சிருக்கிறேன். போட்டுடலாங்க. இன்னும் போட்டு கொதிக்கூடும்போது கரையுங்க, அதனால இப்பவே ரொம்ப பொடி பண்ணக்கூடாது. சும்மா 1-2 உடச்சி விட்டா போதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லைங்க. நான் இருந்தது அதனால வேக வச்சு வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, பட்டாணி போட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாங்க. கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய், பட்டை, சோம்பெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓகே, ஓகே. இப்போ பாருங்க, அவ்வளோதாங்க. இனி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க? தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டுங்க நம்ம போய் தேங்காய், பட்டை, சோம்பெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. சரி, ஓகே. இப்போ அளவாக ஊற்றிக்கலாங்க தண்ணி. சரி, ஓகே.
இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கொதி விட்டுறலாங்க. கொதிக்கிறதுக்குள்ள போய் தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? இப்போ தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பா. ஆமாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இது தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு ஆமாங்க. சரி, ஓகே. உள்ள மிக்ஸியில் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் திப்பியாக இருக்குங்க. ஓகே. இந்த பொட்டுக்கடலை இதெல்லாமே போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வேண்டாம் அப்படின்னா 2 கசகசா போட்டுக்கலாம். கசகசா வேண்டாம்னா 4 முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாங்க. ஊற்றிடலாமா? இதுலேயே ஊற்றுங்க. அலசிங்க. பார்த்து ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனா ரெடி ஆயிடுச்சு. கொதி விட்டு உப்பு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். ரெடி. இது நல்ல ஒரு கொதி வரட்டு. உப்பு போட்டுறலாங்க. இப்போ உப்பு போடுங்க. ஓகே, பாருங்க. இப்போ அது கொதிக்குதுல்ல? ஆமாங்க. பை தி டைம் வந்து பூரி மிக்ஸ் பண்ணலாமா? மாவு பிசைஞ்சிடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, மாவை போடுறோம், உப்பை போடுறோம், தண்ணி ஊற்றி பிணையிறோம். நம்ம ரவையை சேர்த்துறதில்ல, மைதா மாவெல்லாம் எதுவும் சேர்த்துறது இல்லைங்க. அவ்வளோதான். ஸோ மாவு மிக்ஸ் பண்ணும்போது என்ன பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணலாம்? நல்லா கெட்டியா. ஆமாம். அப்போ வந்து கெட்டியாக பிணைஞ்சோம்னா தான் கொஞ்சம் திக்னஸாக தேய்க்க முடியுங்க. இப்போ லூஸாக பிணைஞ்சிட்டோம்னா தேய்க்க லூஸ் ஆகுங்க. பூரி போட்டோம்னா உப்பி வராது. இப்போ பாருங்க, மாவு நல்லா கெட்டியாக பிணைஞ்சாச்சு. மேலே வந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம், காயாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ட்ரை ஆகாம. ஆமாம், ட்ரை ஆகாமல் இருக்கிறது. இல்லாட்டி கொஞ்சம் நேரமாக மேலே வந்து காஞ்சி போயிடும். இப்போ பாருங்க, நல்லா கெட்டியாவே நல்லா ஆயிடுச்சு பாருங்க. அந்த உருளைக்கிழங்கு நல்லா முழுசா இருக்கும். ஆமா, கிரேவியும் இருக்கும். இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஆற கெட்டி ஆயிடும். இனி வந்து அடுப்புல வைக்க கூடாதுங்க. சரி, அப்ப இத மாத்தலாமா? இது பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு பூரி போட்டுறலாம். அப்ப எனக்கு சுட பூரி போட்டு அப்படியே இந்த குருமாவோட கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து சூடாயிருச்சு. இனி போட்டு எடுத்துடலாங்க. சரி, ஓகே, போடுங்க. போட்ட உடனே எப்படி புசு புசுன்னு வருது பார்த்தீங்களா? ஆமாம், அப்படியே பொங்கி வருது பாருங்க. வேற லெவல். இப்படி மேலே பாருங்க, மேலே இப்படியே சரி, இதோட ரகசியம் வந்து திக்கா தேய்க்கணும். திக்கா தேய்க்கணும். பாருங்க, ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கக்கூடாதுங்க, வெள்ளையாமல் இருக்கக்கூடாது. பாருங்க, கொடுங்க. இப்போ பாருங்க, இவங்க ரொம்ப நிற்க வைப்பாங்க உங்களுக்கு, எனக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி சாப்பிட்டாதான் அதோட ருசி தெரியும். டிமாண்ட் பண்ணுறீங்க. ஓ, சூப்பர். சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, பூரி இங்கே பாருங்க, எப்படி சூப்பரா. சரி, ஆஹா, என்ன உன்னோட பாருங்க, தான் போகுது. பொங்கி அடி உசுன்னு வருது. அதான் புசு புசு பூரி. என்ன இல்லைங்க, அதான் மாவு பிசைஞ்ச உடனே போடணுங்க. ஓகே, வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. ஏன்னா என்ன காரணம் கேட்டனா, அது நேரம் ஆக ஆக அந்த ஈரப்பதம் அதிகமாகும். அந்த ஈரப்பதம் அதிகமாகும் போது எண்ணெய் போடும்போது என்ன வேணா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிடிக்கிற விஷயம்லாம் வரும். அப்புறம் மாவு லூஸாக இருந்தாலும் அப்போது எண்ணெய் பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம், அதுலேயும் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். இதான் விஷயம். இப்போ பாருங்க, ரவை போடல, மைதா போடல, எதுவுமே போடல. எப்படி வந்திருக்கு பாருங்க பூரி. குருமா அல்டிமேட்டா. சாப்பிடுங்க. தம்பிக்கு புசு புசுன்னு பூரி போட்டாச்சு. சுட பூரி தான் புசு புசுன்னு வருதுன்னு பார்த்தா குருமா எப்படி இருக்கு? இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இங்கெல்லாம் வந்து எப்பவுமே இந்த மசாலா தான் பண்ணுவாங்க. சும்மா ஆமா, இந்த கடலமாவு கரைச்சி ஊத்துறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சும்மா 2 தேங்காய் 2 பட்டை சோம்பு வச்சு அரைச்சி ஊத்தணும்னா அதுதாங்க. கொஞ்சம் ஒரு நிறைய பேர் இருக்கிறவங்கன்னா இந்த குருமா வச்சா தாராளமா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், எக்ஸலென்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட். ஆமா, இடியாப்பத்துக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றி. உங்க நம்பர் கொடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு, காரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணித்தரோம். யாராவது ஃப்ரெஷ்ஷாக வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். பேக்கெட் போட்டு வச்சு நாங்கள் தர்றதே இல்லை. முறுக்கு, மிக்சரு எல்லாமே பண்ணி தர்றேங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். இப்போ நான் சாப்பிட்ற டைம் வந்துச்சு. பாய். தேங்க்யூ. எனக்கு வந்து பூரி எடுத்து வைங்க. எடுத்து வைக்கலாம்.